கொஞ்ச காலங்களாக உக்ரைனோட நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடிய விடிய ரஷ்யர்கள் உக்ரைனோட ஒவ்வொரு செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தீவிரமாக ரஷ்யர்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் உக்ரைனோட ஆர்மி சீஃபு ஜெலன்ஸ்கி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எத்தனை உக்ரைனிய வீரர்கள் பேட்டில் ஃபீல்டில் இறந்துருக்காங்க அப்படின்ற அந்த உண்மையான தகவலை அவர் மறைச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய அலிகேஷனை வச்சுருக்காங்க. கூடுதலாக அமெரிக்கா $61 பில்லியன் எய்ட் பேக்கேஜ் தரதுக்கு முன்னாடியே ரகசியமாக லாங் ரேஞ்ச் டாக்டிக்கல் பலிஸ்டிக் மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பயன்படுத்தி கிரீமியாவில் உக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 நாளாக உக்ரைனோட நிலைமை என்ன, அண்ட் ரஷ்யர்கள் ஈஸ்டர்ன் பகுதியில் மிகப்பெரிய அளவில் நகரங்களை பிடிச்சிக்கிட்டே வராங்க ரொம்ப வேகமாக. இந்த நிலைமையிலேருந்து இவங்களால் மீண்டு வர முடியுமா அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல்ல உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்றது ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதலின் மூலமாக டேமேஜ் ஆகிருக்கு. கூடுதலாக 80% தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்றது இந்த ஏவுகணை தாக்குதல் மூலமாக டேமேஜ் ஆகிருக்கு. இவ்வளவு தூரம் தெர்மல் மற்றும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால உக்ரைனுக்கு கடுமையான அளவுக்கு எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷார்ட்டேஜை பூர்த்தி செய்கிறதுக்கு அவங்க நாட்டில் இருக்கிற 15 நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ஓவர் டைமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒருவேளை ரஷ்யர்கள் இந்த 15 நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உக்ரைன் மொத்தமாக இருளில் மூழ்கிடும் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற அதிகாரிகளோட கருத்து. ஆனால் ரஷ்யர்கள் நியூக்ளியர் ரியாக்டர் மேலே எந்த விதமான தாக்குதலையும் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் கேரண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து, அதாவது 200 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற ஏர்பேஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், 300-400 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற ஆயில் ரீஃபைனரி அடிக்கிறதா இருக்கட்டும், இப்படி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே விஷயத்தை ரஷ்யர்களுக்கு எதிராக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணுறதுக்கு அமெரிக்கர்கள் கொடுக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த லாங் ரேஞ்ச் வெப்பனை பயன்படுத்தி இவங்க நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் அப்படின்றது எதை மையப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த போரை நாங்கள் உங்களோட நாட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியும், உங்களோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எங்களால் தாக்க முடியும், அதனால் இந்த போரை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்றத ரஷ்யர்களுக்கு உணர்த்துகிற விதமாக தான் அவங்க இந்த அட்டாக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை அவங்க சைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடு, அதுக்கிட்ட ஏகப்பட்ட ஆயில் ரீஃபைனரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில ஆயில் ரீஃபைனரி ஒரு சில ஏர்பேஸை மட்டுமே தாக்கிக்கிட்டு உக்ரைனால் மிகப்பெரிய அளவில் எந்த வகையிலையும் ரஷ்யாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. மேலும் மேலும் ரஷ்யாவை கோவப்படுத்துறதா இருக்கட்டும், கூடுதலாக அங்கே இருக்கிற வீரர்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இதுதான் இந்த அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம். இதை தான் அமெரிக்கர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆயில் ட்ரேட் அப்படின்னு வரப்ப ரஷ்யாவோட ரீஃபைனரிஸ் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகத்தில் ஆயில் ப்ரைஸ் அப்படின்றது ஏறுது. அண்ட் இன்டைரக்டாக இதன் மூலமாக ரஷ்யா பெனிஃபிஷரி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இம்மீடியட்டாக ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி மேலே நடக்கக்கூடிய இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனியன் அஃபீஷியல்ஸுக்கு அமெரிக்கர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை யாருமே கேட்குறதா இல்லை. ஸோ இந்த $61 பில்லியன் எய்ட் பேக்கேஜ் அப்படின்றது வந்துருச்சுன்னா கண்டிப்பான முறையில் கிரீமியன் பெனின்சுலாவாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான இராணுவ தொழிற்சாலைகள், ட்ரோன் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள், ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி, தண்டவாளங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் உக்ரைனியர்கள் தாக்குதலை நடத்துவாங்க. இதை நம்ம கொஞ்ச காலத்தில் எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்டு கூடுதலாக ஃப்ரண்ட் லைனில் எந்த அளவுக்கு இவங்க டிஃபென்சிவ் பொசிஷனை கொண்டு நிறுத்துவாங்க, எந்த அளவுக்கு ரஷ்யர்களை முன்னேற விடாமல் தடுப்பாங்க அப்படின்றது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம், உக்ரைனோட ஆர்மி சீஃபே நேரடியாக ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் நாங்கள் வீரர்களை இழக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலேயே பல இடங்கள்லேருந்து பின்வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பப்ளிக்காக சொல்லியிருக்காரு. கூடுதலாக உக்ரைனிய அதிபரான ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எத்தனை வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை பப்ளிக்காக அவர் சொல்லலைன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ ஆயுதங்கள் இல்லை, கூடுதலாக அங்கே சண்டை போடுறதுக்கு தைரியம் அப்படின்றது இல்லை. ஏகப்பட்ட இடங்களில் கொத்து கொத்தா உக்ரைனிய வீரர்கள் இறந்து போகிறதா இருக்கட்டும், ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய 47th மெக்கனைஸ்டு பிரிகேடு இந்த அவ்டிவ்கா டைரக்ஷனில் ஏகப்பட்ட வீரர்களை பலி கொடுத்து ரோட்டில் பிணங்களாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இப்போ உக்ரைனியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அதுக்கு முற்றிலும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் இப்போ இல்லை.
என்னதான் அமெரிக்கா எய்டு பேக்கேஜை வந்து பாஸ் பண்ணிட்டாலும் அந்த எய்டு பேக்கேஜ் வந்து இன்னும் நிறைய பேப்பர் ஒர்க்கை முடித்து அது மூலமாக ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் பல வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் உக்ரைனியர்கள் இந்த அளவுக்கு ஹெவியான லாஸஸை தாக்கு பிடிக்கணும் அப்படின்றப்ப உக்ரைனோட இராணுவ தலைமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு தூரம் வீரர்களை இழக்க வேணாம், அதனால் உங்களுக்கு ஒரு இடத்த டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு ரிட்ரீட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ ஃப்ரண்ட் லைனில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிலவரம். இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யர்கள் மிகவும் வேகமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சு அப்படின்னா மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் உள்ளே வரதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை உக்ரைனியர்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-16 போர் விமானங்கள். இந்த சம்மர் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் உக்ரைனுக்கு இந்த F-16 போர் விமானங்கள் போய் சேர்ந்துடும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். சம்மர் அப்படின்னு சொல்கிறப்ப ஜூன் மற்றும் ஜூலை இந்த 2 மாதத்தில் தான் F-16 போய் சேரும். அப்படி போய் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த போர் விமானம் எந்த அளவுக்கு பேட்டிலில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. காரணம், இந்த போர் விமானத்தை எங்கே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனியர்கள் ஒரு ஏர்பேஸை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஏர்பேஸில் இருக்கிற MiG-29 போர் விமானங்களையும் அண்ட் அது கூடவே இருந்த S-300 லான்ச்சரையும் ரஷ்யர்கள் ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலமாக காலி பண்ணுறாங்க. குறிப்பாக இஸ்கேண்டரன் மூலமாக காலி பண்ணுறாங்க. இப்போது இந்த F-16 பேஸஸை ரஷ்யர்களால் தாக்க முடியும் அப்படின்றப்ப இந்த போர் விமானங்கள் உக்ரைனுக்கு போய் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றத வெளிப்படையாகவே மேற்கு நாடுகள் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் மீடியாஸில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே த மோஸ்ட் டஃபஸ்ட் சேலஞ்ச் ஃபார் F-16 ஓவர் ஹிட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஆர்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கிலோ இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கடுமையான சேலஞ்சை F-16 போர் விமானங்கள் சந்திக்க போகுது. இந்த போர் விமானம் உருவாக்கப்பட்டு இது சந்தித்த பேட்டில்லையே இதுதான் ரொம்ப கஷ்டமான பேட்டில் அப்படின்றத அவங்க இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போன உடனே ரஷ்யர்கள் இதை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ F-16 எந்த அளவுலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. அண்ட் M1 ஏப்ரம்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவிடுறப்ப ஒரு M1 ஏப்ரம்ஸ் பீரங்கியை ரஷ்யர்கள் வந்து மீட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட நாட்டுக்கு. அந்த அளவுக்கு மேற்கு நாடுகளோட எக்யூப்மெண்ட் அப்படின்றது கம்மியான நம்பர்ஸில் இருக்கிற காரணத்தினால உக்ரைனால் இதை வச்சு பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த எய்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனுக்கு அதிகமாக கிடைக்கும். கூடுதலாக ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி தாக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது உக்ரைனுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் பயன்படுத்தி ரஷ்யாவோட அட்வான்ஸை அவங்களால கம்மி பண்ண தான் முடியும். இதுதான் அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி ஒரு 10 வருஷம் டீலை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கூட போட போகிறாரு. 10 வருஷம் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த போரை அவங்க முடிக்கிறதா இல்லை. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனியர்களால் சண்டையே போட முடியாது அப்படின்ற நிலைமை வரும். அப்படி அந்த நிலைமை வரப்போ மேற்கு நாடுகள் எத்தனை பில்லியன் கொடுத்தாலும் அவங்க இந்த போரில் சரண்டர் ஆக தான் போகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மோசமாக உக்ரைனை போக விடாமல் இவங்க இப்போயே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேற்கு நாடோட மீடியா அவுட்லெட் இந்த குறிப்பிட்ட உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் டீல், அதாவது போர் ஆரம்பித்து 2 மாதத்தில் ஒரு பீஸ் டீல் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை பற்றின முக்கியமான டிராஃப்ட் டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிராஃப்ட் டீட்டெயில்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் கேரண்டி கொடுக்கறதா இருந்தாங்க, எந்தெந்த டெரிட்டரிஸை ரஷ்யர்கள் வந்து கேட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வழக்கத்துக்கு மாறாக என்னடா பக்தி பலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னோடய செமஸ்டர் எக்ஸாம், அதனால தான் இப்படி இருக்கேன். விஷ் மீ லக்.